வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்பது. ஜெபம் செய்வோம். அன்பிலிருந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய ஆண்டை காணும்படியாக நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். 44 ஆண்டுகள் முழுவதுமாக அவரோடு கூட இருந்து இந்த 45வது ஆண்டை காணும்படியாக கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்விலே தகப்பனே, எவ்வளவோ கேடுபள்ளங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே மட்டுமாக நீர் அவரை நல்ல உயர்ந்த நிலையை ஆற்றியிருக்கிற திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல உதவும் எண்ணம் கொண்டவராக, அதே போல எல்லா மக்களோடு சுவாமி அன்பு நிறைந்து எல்லா விதங்களை அரவணைத்து செல்கிற ஒரு நண்பராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாபாரத்திலே இன்னும் அவர்கள் பெருகவும் இன்னும் மீடிய ஆய்வை கொடுத்து அவர் குடும்பத்தோடு பல தலைமுறைகளை காண உதவி செய்ய சொல்கிறோம். இந்த பிறந்த நாளிலே வாழ்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, இந்த வியாபார சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாணங்களை எல்லாம் வாய்ப்பு செய்திருக்கிறேன். சுகபத்திரமாக அழைத்து வந்தவர் மீண்டும் வந்து அவர்கள் இல்லங்களுக்கு செல்கிறவர்களே சமூகம் முன்னும் பின்னுமாக இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருக்கிறோம். இந்த பிறந்த நாளுக்காகவே வாழ்த்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நாடுகளை மீண்டுமாக திருச்சபையின் சார்பாக, தமிழ் சுவிசேஷ உத்தரவின் சார்பாக ஆண்டவர் சுவாமி நாளிலே எங்கிருந்தார் அவர்களை அவரான வாழ்க்கையிலும் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து உறவுகளுக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவரே சாமி ஒரு சாட்சியாக இருப்பதையும் செய்ய ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது கிழக்கு மண்டல தலைவர் எட்வின் அவர்களுக்கு அவர் வள்ளல் அப்படிதான் சொல்லணும். அவர் உழைப்பு வேற, உழைப்புல அந்த கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவரும் தொழில் அதிபருமான மரியாதைக்குரிய நெல்லை காசியண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சூலூர் கிளையின் சார்பாகவும் கோவை மாவட்ட கிளையின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று வணங்கி, இங்கு வருகின்றிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்களையும், மாநில தலைவர் முத்துப்பாண்டி அண்ணாச்சி அவர்களையும், மற்றும் மாநில செயலாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களையும், மற்றும் வருகின்றிருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்த்துவதற்கு வயதில்லை. வணங்குகிறோம் அண்ணா. வாழ்த்துக்கள். நல்லா பழகருக்கு நல்ல இனிமையானவர். அதே மாதிரி எந்த உதவியும் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவர். அவர் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் அவருடைய புகழ் பேசும் வகையில் மேலும் அவர்கள் பண்ணி சேர்த்து அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீடோடி வாழ சூழல் பத்திரிகையாளர்கள் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன். நண்பர்களுக்கு மாலை வணக்கங்கள். இன்று ஜனவரி 12. இந்த நாள் யாருமே மறக்க மாட்டாங்க. தேசிய இளைஞர் தினம். இன்னைக்கு விவேகானந்தரோட பிறந்த நாள். அந்த நாள்ல நம்ம எட்வின் அண்ணன் பிறந்திருக்காரு. அதை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லணும். உங்களுக்கு பல்வேறு நினைவுகள், கொண்டாட்டங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளால் இந்த நாள் நிறைந்த நாள். அந்த நாளை பத்தி இன்றைய நாள் சிறப்பை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். முதலில் தேசிய இளைஞர் தினம், விவேகானந்தர் பிறந்த நாள். நமது இளைஞர்களின் ஆற்றலையும் தைரியத்தையும் கொண்டாடும் நாள். விவேகானந்தர் 1863 வருடம் ஜனவரி 12 பிறந்தாரு. அவர் கூறியது போல
எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை நிற்காதே என்ற வாக்குக்கு இணங்க நமது எட்வின் அண்ணன் தன்னோட செயல்களை ஆக்கியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க எல்லாரும் வரும்போது ஒரு பாட்டு பாடிச்சு, நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேறும். அவரை இன்னைக்கு சுட்ட நாள், அவரை துப்பாக்கியால இன்னைக்கு சுட்ட தினம் இது. மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக துப்பாக்கி குண்டையே தனது தொண்டையில் தாங்கிய எம்ஜிஆர், அவரோட அந்த நினைவை நாம் மறக்க கூடாது. இன்னைக்கு 1970 வருஷம் 1970 வருஷம் நைஜீரியால, நீங்களாம் நான் அன்னைக்கு அந்த வருஷத்துல தான் பிறந்தேன். அதுல உள்நாட்டு போர் வந்தது. நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அடிச்சிட்டாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அந்த போர் நின்ற நாள் இன்னைக்கு. லட்சக்கணக்கான உயிர்களை காத்த நாள், அந்த சிறப்பு வாய்ந்த நாள் இது. அந்த போர் 3 வருஷம் நடந்தது. 1967 இருந்து 1970 வரைக்கும் நடந்தது. வச்சிருக்காரு. அது பத்தின ஒரு நாளும் கூட இன்னைக்கு தேசிய ஹாட் டீ டே, அதாவது சூடான தேநீரை பருந்தும் நாள். அதுக்கு தனியா ஒரு நாள் இருக்கு, அதை வச்சிருக்காங்க. ஒரு கப் தேநீர் குடித்து நண்பர்களுடன் அரட்டை அடிப்போம். அது அடுத்தது. இன்னொன்னு, எல்லாரும் நாம இங்க வந்திருக்கோம்னா நாம எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் வர முடியும். இன்னைக்கு தேசிய மருந்தாளர் தினம். மருந்தாளர்களுக்கு இன்னைக்கு தேசிய மருந்தாளர் தினம். அப்புறம் அது போக இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு முன்னோடியான விவசாய தினம், அதாவது துவக்க தினம், பிளவு மண்டே அப்படிம்பாங்க. இன்னைக்கு பிளவு மண்டே கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாளுக்கு கொடுத்துருக்காங்க. வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் இதை மெயினாக நம்ம நெல்லை காசிக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காசினா. அப்புறம் அவர் பதில் சொன்னால் ரொம்ப சொல்லலாம், அந்த டைம் கம்மியாக இருக்கிறாங்க. நான் ஒரு 4 லாங்குவேஜில் மற்றோட வாழ்த்து சொல்லிடுறேன். தமிழில் சொல்லிடுறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். పుట్టిన రోజు శుభాకాంక్షలు. జన్మదిన ముబారక్. और मिनी मिनी हैप्पी बर्थडे. அவங்க ஆயுஸ் ஜாஸ்தியாக நினைக்கிறாங்க. அதான் மூணாட்டி ரெண்டு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏர்போர்ட் இந்தியா அவருக்கு ஒரு பில் பவர் கொடுத்துருக்காங்க. புட்டின ரோஜு சுபகான்சல்னாக்கா தெலுங்குல சொல்றேன். தமிழ்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா இது தமிழ். ஹிந்தியில சொல்றேன் ஜனம்தின் போத் போத் முபாரக்கோ அப்படின்னா இது ஹிந்தியில மினி மினி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேனாக்கா இது இங்கிலீஷ் நார்மல் காமன் எல்லாருக்கும் தெரியும். இது சொல்லிட்டு ஜோக்குக்காக கூப்பிட்டு நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆயுஸ் நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ. கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் நெல்லை கே எட்வின் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் உழைப்பால் உயர்ந்து பல வெற்றிகளை சாதித்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் நெல்லை காசியின் எட்வின் அவர்கள் மிக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பு நான் பக்கத்தில் இருந்து தான் பார்த்து கொண்டிருக்கேன். தினமும் உழைப்பின் மூலமாக எதையும் சாதிக்கலாம். நட்பெயரை எப்படியும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். உழைப்பு அதாவது அடுத்தவர்கள் உழைப்பை நாம வச்சு காப்பது கூட நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறதே எப்போ வீண் போகாது. அதைத்தான் நாம விரும்புவோம். அடுத்த சொத்தை விரும்பக்கூடாது. நம்ம கையால நம்ம உழைச்சு அடுத்தவருக்கு உதவி செய்யணும். நம்ம உழைப்பு தான் நினைச்சு நிக்கி அந்த ஒரு நிலைமை பார்க்கிற பொழுது நமது எட்வின் அவர்கள் உழைப்பின் மிகப்பெரிய உழைப்பாளி. அப்பேற்பட்ட உழைப்பாளிக்கு இன்று நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு என்னுடைய 46வது பிறந்தநாள் அடியெடுக்கும் அவருக்கு எல்லா வளமும் பெற்று அவர் இன்புற்று வாழ அவர் குடும்பத்தினரோடும் அவருடைய வியாபாரமும் அவரது தொழிலும் சிறப்பாக மென்மேலும் நடைபெறவும் உங்களுடைய வியாபாரி சங்கத்தின் மூலமாக அவருக்கும்
உங்களோடு அவர் துணை நின்று என்றும் காத்திருக்க அவர் நீண்ட ஆயுளை ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. அதே போல நான் பெரியகத்தை சார்ந்த பிரியங்காஜி அவர்களுக்கு இந்திரா அவங்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாளுங்க. அதே இடத்துல இவருக்கும் பிறந்த நாளுங்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரியங்காஜி இந்திரா காங்கிரஸ் கட்சியினோட எம்பி அவங்களுக்கு பிறந்த நாளுங்க. அப்படிங்கும்போது 2 பேருக்கு ஒரே மாதிரி வரும்போது 2 பேருக்கு ஒன்றா விஷ் பண்ணேன். வாழ்த்துக்களுங்க. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் உண்மை உடைப்பு உயர்வு 3 அடங்கிய நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தினால நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவர் மாதிரி உழைப்பாளியும் அவர் மாதிரி அவரை நான் பார்த்ததே இல்லை. எப்போதுமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த உழைப்பு தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. அவர் எங்களுடைய அறவாப்பைகளின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அவர்களுக்கு நீண்ட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரு ஃபர்ஸ்ட் பேசணும் மீட்டிங்ல நாங்க தான் பேசுறோம், அவர் பேசுறது இல்லை. அவர் அதிகம் பேசணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
இங்கே தம்பி தங்க இங்கே வராடே அண்ணா அண்ணா சரி அண்ணாச்சி மாலை விடு அண்ணாச்சி சரி ஓகே ரைட் ஓகே போடு ஆ ரைட் ஓகே அதாவது இப்போ அரசியல் பேசல நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவரும் முதல்ல டீ கடையில் தான் சொன்னாரு. நானும் 1960 65 என்னுடைய சொந்த கம்பெனி மதுரையில் ஆரம்பிக்கும் போது கஸ்டமர் டீ வாங்கிட்டு இருந்தது கிளாஸெல்லாம் கழுவிருக்கேன். இவரும் டீ கடை. நாங்கள்லாம் முன்னேறக்கூடிய பிறந்தவங்க முன்னேறுவோம். அதாவது கஷ்டப்படணும், உண்மையா இருக்கணும், தன்னால் உயர்வு வருவோம். உழைப்பு தான் அந்த பையனுக்கு தெரியும். அவன் என் கம்பெனில் தான் இருக்கிறான். அடுத்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு உமா, அவங்க அப்பா. எங்க இதெல்லாம் இன்னைக்கு இந்த வயசுலையும் கம்பெனிக்கு போகத்தான் செய்கிறேன். வாரத்தில் 5 நாளைக்கு போவேன். ஆனால் என்ன ரொம்ப கோபம் வந்து இப்போ கொஞ்சம் அடக்கிட்டு இருக்கேன். கோபம் வந்துச்சுன்னா தலை வைக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் பசங்க பண்ணுற பிரச்சனை அப்படி. அது ஒரு பக்கம். அண்ணன் வந்து சிறந்த உழைப்பாளி. ஒரு நமக்கு பழகி 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம். பெரிய முதலாளி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரும் நல்ல பழக்கம், நல்ல மனிதர்கள். இந்த 2 பேரும் இணைபிரியா அந்த தோழிகள் சொல்ற மாதிரி. இவர் இருந்தால் அவர் இருப்பார், அவர் இருந்தால் இவர் இருப்பார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் இளவட்டங்க. இன்னைக்கு தான் கேட்டேன், ஒரு ஆள் 46 இருக்குது, ஒரு ஆள் 48ங்குது. அதான் சொன்னேன், என் பேரனுக்கே 34 வயசாகி போச்சேன்னு. அவங்க எங்கள் பேரனே கூப்பிடுங்க, நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன். அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் கூப்பிட மாட்டேன். அப்புறம் அந்நியாரையும் நாங்கள் ஒரு தடவை சிங்காந்தத்தில் பார்த்துருக்கோம். அந்நியார் ரொம்ப கூச்ச சுபாவம், ஆனால் பிஸ்னஸை நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் நல்லா ரவுண்ட் அடிக்கிறார். விடாதீங்க பசங்களாங்க, பையன் நல்ல பசங்க, நல்ல பசங்க, நல்ல குடும்பம், நீடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார், அற்புதமான வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய அலக்கிய தருணம். உங்களுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாளையை போற்றி சிறப்பு செய்யக்கூடிய அலக்கிய தருணம். இந்த விழாவிற்கு வந்து இந்த விழாவை இன்னும் வழங்காட்டுவதற்காக பெரிய நன்றி. நடைபெறுகிறோம். பிறந்தநாள் விழா கொண்டாடும் எழில் அவர்களை தமிழ்நாடு வர்த்தக சங்கத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். முதலில் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள். உண்மையிலேயே ஊர் போன்ற வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது கிழக்கு மாவட்ட தலைவர். ஓடிக்க பிறந்தவர் அல்ல, சாதிக்க பிறந்தவர் நெல்லை காசி எட்வின் அவர்கள். அவர்களது பணி மென்மேலும் சிறக்க தமிழ்நாடு வர்த்தக சங்கமத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். எட்வின் அவர்கள் வந்து சாதாரண ஒரு மனிதன் அல்ல, தெய்வீக பிறவிக்கு அடுத்த கட்டத்துக்கு கூட சொல்லலாம். அதாவது மனிதன் கடவுள் ஆகலாம். அதாவது தன்னுடைய ஒழுக்கம் தான் சொத்து. சொத்துங்கிறது பணம் காசு இல்ல, தன்னுடைய ஒழுக்கம், அடக்கம், நேர்மை, நம்முடைய உழைப்பு இத்தனையும் கலந்தாதான் அந்த இறைவனுடைய பாதத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா நெருங்க கூட முடியாது, அந்த பாதத்தில் உட்கார கூட முடியாது. அத்தனைக்கும் சத்தியத்துக்கு தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எட்வின் ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு முறையில் இருந்து ஏழை எளியவர்களுக்கு நல்லா சிறப்பான முறையில் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு.
நான் போய் சொல்லுவேன், இந்த ஏரியாவில் பாட்டி இருக்குது, ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்னா எட்வின் ஐயா வந்து எங்கிட்ட 5 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பாரு. அந்த பாட்டி கொண்டு கொடுங்க அரிசியை, ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாருங்க. அப்புறம் லிங்கி வேஷ்டி கேப்ப வாங்கி கொடுப்பாருங்க. என்ன அத்தியாவசியம் ஊருக்குள்ள நான் கொண்டு போய் நடமாடு மன்னதானா நம்மளு தானுங்க. 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு தேவையான அத்தியாவசியம் எப்போ நான் போய் எட்வின் சார் ஐயாட்ட சொன்னேன்னா உடனே எனக்கு வாங்கி கொடுப்பேன். வாழ்க்கை பல்லாண்டு என்னும் அன்புடன் கோவை கிழக்கு மாவட்ட இளைஞர் தலைவர் ராஜேஷ் அவர்கள் முன்னாள் கிளை தலைவர் அன்புடன் கிழக்கு மாவட்ட தலைவர் காசி பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம் கோவை மாவட்ட வர்த்தகத்தின் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு வாழ்த்துறை வழங்கணும்னு இருக்கும். மேடையில வந்து பேசுறதுக்கு ஒரு சின்ன பயமோ தயக்கமோ இருந்தா அந்த பேருக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வந்தவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க கூட நான் பழகிருக்கேன். ரொம்ப பழகிருக்கு, ரொம்ப இனிமையானவங்க. ஒரு வருஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள நல்லா பழகுவாங்க. நானே சொல்லுறது புதுசாக தான் வந்திருந்தேன். நல்லா பழகிறதுக்கு இனிமையானவங்க, நல்லவங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு வர்த்தக சங்கமத்தின் மாவட்ட தலைவர் நம்ம எட்வின் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு வர்த்தக சங்கமத்தின் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் எட்வின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 10 வருஷம் முன்னாடியே தெரியும், ஆனால் பழக்கம் கிடையாது. அண்ணன் பிடிச்சது நல்ல ஸ்பீடு தான். துப்பாக்கி வந்து அவரை கொண்டு பார்த்து என்ன நல்லா பயங்கர ஸ்பீடாக இருப்பாங்க. அண்ணனுக்கு இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்ணாடி உள்ள செல்வம் நெல்லை எட்வின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கிழக்கு மாவட்ட தலைவர் திரு நெல்லை காசி என்கிற எட்வின் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள். சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் முன்னாடி வியாபார பெருமக்களுக்கு மீண்டுமாக இரவு நேர வணக்கங்களை உண்டாக்குகிறோம். திரு எட்வின் சார் அவர்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை TLC போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச்சினுடைய மெம்பர். அவர் ஏறத்தாழ ரொம்ப வருஷமா எங்களுக்கு பழக்கம். அவர் எப்போ சூலூர் பகுதிக்கு வந்தாரோ அப்பிருந்து எங்களுடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வரக்கூடியவர். எங்களுடைய திருச்சபை சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்காக அவரை நேரில் ஒரு சில நேரங்களில் பார்க்க முடியாது. அவர் எழுந்திருக்கிறது நேரமே எழுந்திருப்பாரு. பகல்ல போய் பார்க்கலாம்னா முடியாது, அந்த நேரத்தில் அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைமா இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம ஃபோன் பண்ணியிருந்தாலும் திருப்பி அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரு கூப்பிட்டு இருந்தீங்க என்ன விஷயம்னு கேட்டு எல்லா விதமான உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு நல்ல எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர் என்று தெரிவிக்கிறதுல நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களுடைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு பாஸ்டர் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் காங்கிரிகேஷன் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். எந்த பாஸ்டர் வந்தாலும் அந்த பாஸ்டரோட அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக பல காரியங்களை, அவரது குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் போன்ற எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் முதலாவது அந்த ஆயரை அழைத்து அங்க எல்லா வேலையுமே தொடங்குற ஒரு வழக்கம் மிக மிக ஒரு முன்னுதாரணமான ஒரு உறுப்பினர் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. தொழிலே பக்தி வேண்டும் என்று சொல்லுவார்கள். நேர்மை வேண்டும், பக்தி வேண்டும். அவரிடத்திலே பக்தி அதிகமாக இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது. பல நேரங்களில் நான் வாக்கிங் 4:30 மணிக்கு போவேன். 4:30 மணிக்கு போறப்ப இவரே வந்து பசங்க கூட சேர்ந்து பால் இதெல்லாம் இறக்கிட்டு லோட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்த ஆச்சரியமா இருக்கு. அந்த நேரத்தில் வேர்த்து இருக்கும். நம்ம வேர்க்கிறதுக்காக நடந்து போறோம். அவர் வேலை செய்யற நேரத்தில் வேர்வை சிந்தி நிறைய நேரத்தில் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி,
திருச்சபையின் சார்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற TLC தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆயரின் சார்பாகவும் எங்களுடைய செயலர் பொருளர் அதே போல கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவிக்கிறோம். நீண்ட ஆயுளை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைப்பது பாக்கியம். இவரோடு நாங்கள் இசைந்து நண்பர்களாக இருப்பதற்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மீண்டுமாக திருச்சபையின் சார்பாக வியாபாரிகளும் பாதுகாவலுக்கு வணக்கம். எனக்கு எட்வின் அண்ணா ஒரு 6 மாசமா தான் எனக்கு தெரியும். ஒரு கிழக்கு மாவட்ட தலைவர் நெல்லைக்காசி எட்வின். ஆனால் சூலூர்ல அரசு அதிகாரிகள் யாரு வந்தாலும் முதலாளாக வரவேற்கக்கூடியவர் தலைவர் எட்வின் அண்ணா அவர்கள். நான் காலையில எந்திரிச்சு எப்பயும் பேப்பர் பார்ப்பேன். ஆனா இப்ப நான் பேப்பரே பார்க்கறது இல்லை. அண்ணனோட ஸ்டேட்டஸ் தான் காலையில பார்க்குறேன். ஆய்வாளராக இருந்தாலும் சரி, நான் நேற்று கூட ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். என்ன இன்னொரு ஆய்வாளர் இருந்தாரு, இல்லை நான் எட்வின் அண்ணா போட்டிருந்தாரு. அவரு தான் சூலூருக்கு யார் வந்தாலும் முதல் ஆளாக போய் வரவேற்பு கொடுக்குற சூலூருக்கு வந்து எட்வின் அண்ணா தான் எல்லாம் இதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் சொல்லலை. எட்வின் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நானும் இந்த இடத்துல வந்து வாழ்த்துறை வழங்க ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருடமா சாரை தெரியும். உண்மையாலுமே நான் எங்களோட ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து சாருக்கும் மேம்க்கும் வந்து மனிதருள் மாணிக்கம் அப்படின்ற ஒரு விருது கொடுத்தோம். அந்த விருதுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப தகுதியான ஒரு தம்பதியர் அப்படின்னு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி தான், மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், நான் நிறைய நேரத்துல காலையில கிளம்பி போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்படி பார்க்குற ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே ஒரு அழகா வந்து நிற்பாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல அவரோட கம்பெனியில் அவர் ஆஃபீஸ் முன்னாடி ஒர்க் பண்ணுறது பார்த்தாலும் அவ்வளோ கடின உழைப்பா, அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு லெவலுக்கு போயிட்டா எல்லாருமே நாம் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி ஆயிடுவோம். நமக்கு கீழே இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம பார்ப்போம்னா அவர் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. எல்லாரும் கூடயும் இன்னைக்கு ஸ்ரீதேவி ஓனர் நம்ம பார்த்தோம்னா எல்லா லேபர் கூட லேபராக இருப்பாரு. அந்த மாதிரி இவரை பார்க்க முடியும். எல்லாரும் கூட ரொம்ப இயல்பா இருப்பாரு. அதே மாதிரி இவரோட அரோமா பேக்கரி ஆகட்டும், இன்னொரு அரோமாவாகட்டும், அவங்க ஒர்க் பண்றவங்க சில இடத்துக்கு போனா ஒவ்வொரு முறை போகும்போது அங்க இருக்க பணியாட்கள் மாறி மாறி இருப்பாங்க. நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணுவேன். ரொம்ப ஐயா கவனிச்சதுல என்னன்னா, எப்பவுமே ஒரே பணியாட்கள் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, யாருக்குமே எந்தவித இடையூறும் ஓனர்னால இல்லை. அங்க வேலை செய்யறவங்கள வேலையால பார்க்காம தன்னுடைய ஒரு குடும்பத்துல ஒருத்தரை பாக்குறதுனாலதான் பல வருடங்களா நீங்க அரோமா போனாலுமே அங்க இருக்கிற அதே தொழில வேலை செய்யறவங்க தான் தொடர்ந்து பார்க்க முடியும். இதுல இது ஒரு சின்ன விஷயம் தான். நான் இவ்வளவு தூரம் மைனூட்டா பாக்குறேன் அப்படின்னா காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு தொழிலாளிகளை நல்லா அரவணைச்சு போனா மட்டும்தான். நீங்க நினைச்சு பாருங்க, எங்கேயாவது வேலை செய்யறவங்க தொடர்ந்து கணக்குல வேலை செய்வாங்களா? ஓனர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வேலை செய்வாங்க. அப்போ நாம மட்டும் உயர்வு இல்லை, நம்ம கூட கீழே இருக்கவங்களையும் சேர்த்து வழி நடத்தி அவங்களையும் நம்ம அளவுக்கு கொண்டு வரணுன்றதுல ஒரு முக்கிய பங்கா இருக்காரு. பழகிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அதே மாதிரி எப்ப யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர். நான் எங்களோட ட்ரஸ்ட்டுக்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்ப எந்த உதவி கேட்டாலும் நிச்சயமா செய்யக்கூடியவர். தன்னுடைய குழந்தைங்களோட பிறந்த நாள் ஆகட்டும், இன்னைக்கு கூட முதியோர் இல்லத்துக்கு உணவு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி யாருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, நம்ம ஒரு உதவி கேட்டாலும் சரி, இல்லை அவரோட கண்ணால பாக்குற, இன்னைக்கு கூட என்கிட்ட வந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளும் இல்லைன்னா வந்து ஸ்பெஷல் சைல்டு ஒரு 10 பேர் கூட்டிட்டு தான் வர சொல்லியிருந்தாங்க. என்னால தான் சடனா அரேஞ்ச் பண்ண முடியல. அது மாதிரி எப்ப யாருக்கு என்ன உதவி தேவைனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கவங்க. இன்னைக்கு இருக்க கொரோனா காலகட்டத்துக்கு நான் சமூக சேவையில ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கனால நான் நிறைய மனிதர்களை பாக்குறேன், பலதரப்பட்ட மனிதர்களை பாக்குறேன். நிறைய வசதி இருக்கவங்க தான் சர்வீஸ் பண்ணவே மாட்டாங்க, யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா சார் அப்படி கிடையாது. யாராவது கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. அவரா தேடி தேடி போய் செஞ்சுட்டு இருக்காரு. யாருக்கு எங்க உதவி தேவையோ தேவையான நேரத்துல தேவையான இடத்துல போய் செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதனாலயே என்னவோ தெரியல. அது இல்லாம அவருடைய எட்வின் பெயர்லயே வின் இருக்கனாலதான் வாழ்க்கையில எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி அடைகிற வரைக்கும், வின் ஆகுற வரைக்கும் போராடக்கூடிய குணமுடையவர். ஒரு கணவர் பெரிய இடத்துக்கு வராங்க, ஒரு முன்னேற்றம் அப்படின்னா மனைவியோட சப்போர்ட் இல்லாம நிச்சயமா வரவே முடியாது. இவங்க 2 பேருமே எப்படி தேனீக்கள் எந்த நேரமும்
ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பா இருந்து தான் உயர்வதும் இல்லாம தன் கூட இருக்கவங்களையும் சேர்த்து வழிநடத்து தன் கூட கரம் கோர்த்து போறாங்க. அதையும் தாண்டி இவர்கிட்ட இன்னொரு விஷயம் பார்த்தது என்னதுன்னா, தனக்கு மேல இருக்கவங்க இப்ப பாஸ்கர் அண்ணாச்சி ஆகட்டும், அதுவும் முத்துப்பாண்டி சார் மேல எவ்வளவு பற்று இருக்குன்றதை நான் கவனிச்சிருக்கேன். அவரோட பிறந்த நாள் விழாவுக்கு நீங்க வந்து வாழ்த்துக்கணும் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அவரை மதிக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறவர், நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர். எல்லார்கிட்டையும் சரிக்கு சமமாக தான் பழகுவாரு. எந்த ஒரு ஆட்டிடியூடும் அவர்கிட்ட அவரோட முகத்துல கூட பார்க்க முடியாது. நார்மலா தான் பேசுவாரு, நார்மலா தான் சிரிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதருக்கு இங்க விழா எடுத்திருக்கு. ஆனா அப்படியே எங்க பாரு சரி காதலிச்சிட்டீங்க, அவரு உங்களை காதலிச்சுட்டார், திடீர்னு துப்பாக்கி தோண்டாங்கன்னா எங்களுக்கே பயம். அந்த அன்பு தான் சொல்றேன். அந்த அன்பினுடைய வேகம் எட்வின் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வேற கட்டமைக்கக்கூடிய இவ்வளவு வேற ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறதுன்னு சொன்னால் அது எட்வின் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தனிப்பட்ட விஷயங்கள் சொல்றதுக்காக சொல்லவில்லை. எனக்கு சங்கத்துக்கு சம்பந்தமே எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையன் சொல்ல முடியாது, ஒரு வயசான ஒரு இளைஞன் வச்சுக்கலாம், அங்கிள் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்கிள் உறவு சொல்லணும், நீ மாமா நினைச்சிருக்க. சரியா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நேற்று விட்டு இன்னும் சொல்ல போனா சில நேரங்களே மொண்டாட்டியோட அதிகமா பேசுறது எங்களோட உராத்த. அப்ப நீங்களே நினைச்சுக்கலாம், ஒரு பெரிய டார்ச்சரா கூட இருக்கும் சில நேரத்தில். ஆனால் அதனுடைய முடிவு மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சி இந்த அரங்கம் நிறைவேற்று. அது அக்கா பத்தி எந்த இடத்துலயுமே நான் சொன்னதுல இப்ப அவங்க வந்திருக்காங்க. நான் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளா நான் உங்களோட பரவசல வச்சிருக்கேன். நம்ம கணக்கு தப்பா போனா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய வெற்றிக்கு எந்த வகையில ஒரு காரணமா இருக்காது. அதுக்காக கணக்கு தப்பா சொல்லிக்கலாம், நான் ஏதாவது ஏமாத்துன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. சரியா? அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தொழில் மீது அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டை சொல்றேன். சோ எட்வின் அவர்களும் அக்கா ராணி அவர்களும் பேர்லயே இருக்கிற மாதிரி ராணியோட வாழணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம். இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணா முத்துப்பாண்டியன் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் தான், எப்ப கூப்பிட்டா போன் எடுக்கிறார். நம்ம சில நேரம் நினைச்சுக்கோ வேலை இல்லாம இருக்காரு போல நினைச்சுக்கோம். ஆனா அவர் அப்படி நினைச்சிட்டு அவ்வளவுதான், நீங்க நினைச்சுக்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, எந்த ஒரு தொலைபேசி அழைப்பையும் எந்த ஒரு மனிதன் அதை தொடர்ந்து அட்டன் பண்ணுகிறாரோ அவரே சரியான தலைவர். அந்த தலைவனுக்கான தகுதி முத்துப்பாண்டியன் இருக்கு. இங்க இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனையோ பேர் சிறப்பு எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு பேரும் சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். சூலூர் கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். முத்துப்பாண்டி சார் அவர்கள் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி 24/7 நிச்சயமா முத்துப்பாண்டி சார் தான் நினைவுல கூற முடியும். யாருக்கு எப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல முதல் ஆளா போய் நின்று அவங்களுக்கு எந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கூட இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் ஐயா அவர்களே. கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் எட்வின் அவர்களை வாழ்த்துவது சங்கத்தின் பெருமையை. ஏன்னா சங்கத்துக்கு அவர் கவனம் வேலை பார்க்கிறாரு. இவர் சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் அவர் தொழில் பத்தி பேசினாங்க. எனக்கு தொழில் பத்தி தெரியாது, அவர் பாதுகாப்பு பண்றாரு, அந்த பேக்கிறது மட்டும் தெரியும். ஆனா சங்கத்துல அவ்வளவு உசுபேத்துறாரு. ஏன்னா வேலை கொடுத்துட்டே இருப்பாரு, எனக்கே வேலை கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு செய்தி கொடுத்தா அடுத்த உடனே வரணும், அதுக்கு 10 டைம் போன் அடிப்பாரு. நான் சில டைம் போன் எடுக்க மாட்டேன், ஆச்சே போன் எடுக்க மாட்டேன், உண்மையை சீரியஸா போன் எடுக்க மாட்டேன். அப்படி வேலை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அமைப்பு பார்த்தீங்கன்னா சூலூர்ல கால் ஊன்ற காரணம் அண்ணன் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாவே நம்ம அமைப்பு ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாவே சூலூர்ல அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்க ஒரு பழமைவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த பழமைவாதிகள் நம்மள கால் ஊன விடவே இல்லை. அப்புறம் அண்ணா தான் உங்க முன்னாடி வந்து வாங்க செய்யணும்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா சூலூர்ல தனித்துவமா தெரியுது. அதாவது வர்த்தசங்கம் எப்படின்னா தனித்துவமா தெரியுது. காரணம் தம்பி சொன்ன மாதிரி இங்க அதிகாரி மாறினா பேப்பர் பார்க்க வேண்டியதில்லை, கால அண்ணா ஸ்டேட்டஸ் பார்த்தா போதும், அதே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பேச்சு நம்ம அது நம்ம நிர்வாகிகள் சொன்னா அப்படி வாயில வார வார்த்தை புல்லட் மாதிரி வரும். இப்போ வார்த்தை மட்டும் கிடையாது, அவர் செயல் கூட புல்லட் மாதிரி தான் இருக்கும். அவரை சொன்னா போதும், அண்ணா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை தலைவர் நான் பார்த்துக்கிறேன். நான் அதாவது எனக்கு வேலைப்பாடு கம்மி. முன்னாடி நான் வர வேண்டிய இருக்கும், இப்போ அந்த வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சார். இந்த சுற்றுவட்டாரம் பூரா அவர் பார்த்துக்கிறாரு. ஒரு தகவல் கூட கொடுத்தா போதும். ஆனா அவர் ஒருத்தர் கருத்து சொல்லுவார், அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும்.
அவருக்கு தைரியம் இருக்கா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியும் இல்லையா? அதான் கரப்ஷன் இருக்கிறவங்க ஏத்துக்கணும். அந்த மாதிரி சிறப்பா செயல்படுறாரு. இது வர்த்தக சங்கத்துக்கு பெரிய அண்ணனோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா சொல்லி மாறாது. அவ்வளவு கூட அவரோட பங்களிப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சங்கம் வளர்றதுக்கு இது ஆண்டவரை பார்த்து சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சங்கம் புதுசு சங்கம் தானே, அமைப்பு புதுசு தானே. அதனால நம்ம ஆண்டவரை பார்த்தா அவர் நம்ம கொடுத்துருக்கிறார் நம்ம அமைப்புக்கு. அது சிறப்பா பயன்படுத்துவோம். அண்ணன் நீடோடு வாழ்ந்து சிறப்பா, அதாவது பேரும் புகழும், அதாவது சூலூர் மட்டும் கிடையாது, கோவை மாவட்டம் கிடையாது, தமிழ்நாடு பூரா அண்ணன் பேரும் புகழும் வாழ்ந்து வாழணும். நன்றி.